அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனி பயிற்சி நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கி சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. இந்த சனி பயிற்சியோட பொது பலன்கள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியிலேருந்து 12வது ராசியான மீன வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த மீன வீடு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷத்து 12வது வீடுன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து பெண் ராசி. நீர் ராசியில் வந்து நீர் ராசி, பஞ்சபூத தத்துவப்படி நீர் ராசி, ஆண் பெண் ராசிப்படி பெண் ராசி. இந்த வீட்டில் சனி பகவான் இன்றைக்கி என்ட்ராயிருக்காரு. இப்போ சனியோட காரகத்துவம், சனி பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான், சனி பிளானட் வந்து நம்ம மில்கிவே கேலக்சியில் சூரியனில் வந்து 9வது கோளாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 9வது கோளாக இருக்குது சூரியன். அதுக்கடுத்து வரும்போது இதுக்கடுத்து நெப்டியூன் ப்ளூட்டோவும் இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். அது ஒரு வாட்டி இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி வர, சூரியனை சுற்றி வர எடுத்துக்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா 29 வருஷத்துக்கு மேலே, அதாவது 30 வருஷம். ஆனால் ஒரு வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க பழமொழியாக நம்ம ஊர்லலாம். சனி பகவான் வந்து இப்போ வந்து அவரோட சொந்த வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டார். இன்றைக்கி அவரோட காரகத்துவம் பார்த்திங்க, அவர் வந்து ரொம்ப குளிர்ச்சியான கிரகம். சனி வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கனால அந்த பிளானட்டே சயின்டிஃபிக் வந்து ரொம்ப சில்லுன்னு ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் சனி பிடிச்சவங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சாலே சனி பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. சனி பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன தொல்லை பண்ணுதுன்னு சொல்லி ஒரு பழமொழி ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் சனி கிரகம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான கிரகம். அவரோட நேச்சர் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான கிரகம். அவருக்கு வந்து 2 கல்யாண குணங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது எல்லாருக்குமே நமக்கு பல விதங்கள், பல முகங்கள் இருக்குது. ஆனால் சனி பகவானுக்கு வந்து 2 மெயினான குணத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று, 100% நேர்மையானவர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு சொல்லி நக்கீரர் சொன்னது மாதிரி அவர் வந்து ரொம்ப நேர்மைக்கு அதிபதி. அதனால தான் அவருக்கு சனீஸ்வர பட்டம் ஈஸ்வரனே அவருக்கு கொடுத்தாரு. இன்னொரு இது பார்த்திங்கன்னா, அவர் வந்து பொய், களவு, சூது இந்த இதுக்கு அதிபதியும் சனி பகவான் தான். இந்த மாதிரி கீழான செய்கிறவங்களுக்கும் சனி தான் காரகத்துவமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 பக்கம், நாணயத்தின் இருபக்கம் மாதிரி சனி பகவானோட 2 குணங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சனி ஆதிக்கத்தில் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவன் நல்ல விதமாக இருந்ததுன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. என்ன அதுக்கு உதாரணம் ஹரிச்சந்திர மகாராஜா வந்து ரொம்ப நேர்மையாக, பொய்யே பேச மாட்டேன், உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறனால தான் அவர் மேக்சிமம் அவளை கஷ்டப்படுத்தி இன்றைக்கும் அவர் பேர் நிலச்சிருக்கு. அதே சனியோட குணம் ஆதிக்கமாக இருக்கவங்களுக்கு வந்து கீழான குணமானது, பொய் சொல்கிறது, திருடுறது, கஞ்சா, தம்மு, போதை, இது எல்லாத்துக்குமே வந்து சனி தான் காரகத்துவம் இருக்குது. அதுதான் சனியோட கான்ட்ரவர்சி. எப்பவுமே சனி ஒருத்தர் வரான்னு சொன்னால் நமக்குள்ள ராசியில் இப்படி வருதுன்னா 2 குணமே நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். எதை நம்ம டெவலப் பண்ணிக்க போகிறோங்கிறது தான் இது. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஆசிரியர். மித்த எந்த கிரகங்களுக்கும் தண்டிக்கிற பவரை வந்து சிவபெருமான் கொடுக்கல. சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் நீதியை போதிக்கிறக்கூடிய. இப்போ எப்படி ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு, தண்டனை கொடுக்க தகுதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பிளானெட்டில் சனி பகவான் தண்டனை கொடுக்குறல, அந்த தண்டனையை செயல்படுத்துவார் அவரோட காலகட்டங்களில். நமக்கு சனி தசையிலையோ சனி புத்தியிலையோ இந்த மாதிரி கோச்சார சனி, இப்போ தான் இந்த கோச்சார சனியோட பலன் வந்து பார்த்திங்கன்னா 25% தான் பலிக்கும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான், புத்திநாதனை மீறி கோச்சாரன் செய்யான். அப்படின்னு என்னென்னா, அவங்க சொந்த ஜாதத்தில் தசையை மீறி புத்தி உள்ளது செய்யாது, புத்தியை மீறி கோச்சாரம் செய்யாது. எல்லாமே ரிஃப்ளெக்ட், அதாவது பாசிபிலிட்டிஸ் வந்து பர்சன்டேஜ் இவ்வளோன்னு எல்லாத்துக்கும் ஆடாகி தான் நம்ம இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் பாருங்கள், ஃபில் இன் த பிளாக்ஸ் எழுதுவோம். அப்படி ஒவ்வொரு 5 மார்க் எழுத நம்ம ஒவ்வொரு மார்க் மாதிரி தான் ஒரு பிளானட்டுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் சனி பகவான் வச்சுன்னா அதுவும் ஒரு காரணம். ஒவ்வொரு பிளானட்டும் நம்மளோட பொசிஷனில் என்ன இருக்குது எல்லாம் சேர்ந்து தான் ஜாதகத்தோட பலன். இதை வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக செய்ய முடியாதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளானட் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. 108 பாதம் இருக்குது, இப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசி இருக்குது. அதில் ஒரு டிகிரி ஒவ்வொரு பிளானட்டும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அது ரெஸ்ட் எடுக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொண்டே வருகிறது நம்ம படிச்சிருக்கோம். அப்படி அது ஒரு செகண்ட், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க செகண்டில் அது பிளானட் வந்து பொசிஷன் மாறிட்டு இருக்கும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜாதகத்தை கணிக்கிறவங்க இது வந்து அனுமான ஜோதிடம்னு சொல்லி அக்யூரேட்டாக நம்மளால் 10% இதுதான் சொல்ல முடியல. அது நியர்பை மோரார்லெஸ் முன்ன பின்ன அப்படி தான் நம்மளால் ஜாதகத்தை வந்து கணிச்சு சொல்ல முடியுது. ஏன்னா அது ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து நம்ம வந்து கரெக்டானதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். அது வந்து எந்த கிரகங்களுமே தன்னைத்தானே சுற்றி கொண்டு
பூமியும் சுற்றி வருகிறது, இதையும் சுற்றி வருது இல்லைங்களா, சூரிய குடும்பத்தை சுற்றி வருது இல்லையா. அப்படி இருக்கப்போ அது வந்து ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. அடுத்த செகண்ட் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அது அடுத்த செகண்ட் போயிருக்கும் அந்த இடத்துக்கு. அந்த ப்ரொடிக்ஷனாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம யாராலையும் சொல்ல முடியல. ரெண்டாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஜோதிடம் வந்து பொய் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஜோதிடர்கள் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பாணியில் சொல்லுவாங்க. அது யாரும் இப்போ டாக்டர் மாதிரி தான். டாக்டர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரே காய்ச்சலுக்கு ஒருத்தர் டாக்டரும் ஒரு மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, பேராசிட்டமால் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடர்களும் அடிப்படை கருத்தை மாற்ற மாட்டாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க கற்றுக்கிட்டதை அவங்கவுங்க சொல்கிற விதத்தில் சொல்லுவாங்களே தவிர இது வந்து பொய்யான ஒரு தகவல் கிடையாது. சரிங்களா. இது இப்படி போனால் இந்த ஸ்பீச் பெருசாக போயிடும். நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன் தான் சொல்லலான்னு சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கான பொது பலன் இதை வந்து சொல்கிறேன். முதல் ராசி மேசராசி. மேசராசிக்கு சனி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தன்னோட வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்குள்ளே வராரு. 12ஆம் வீட்டில் அடி எடுத்து வச்சிருக்கனால அவங்க வந்து 7 சனி காலகட்டத்துக்குள்ளே வர்றாங்க. அதாவது 12ஆம் இடம் வந்து விரை சனி, அவங்க ராசிக்குள்ளே வந்தால் ஜென்ம சனி, அவங்க ராசியை கடத்து விட்டு 2வது இடத்துக்கு வந்தால் அது பாத சனி அல்லது வாக்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த இப்போ 12ஆம் இடத்துல விரயஸ்தானம்னா ஆட்டோமேட்டிக்காக பேரே விரயன்னு வந்துருச்சு இல்லைங்களா. அதனால் அங்கே இந்த இடத்துல வரும்போது சுப விரயமும் அசுப விரயம் சமமாக தான் நடக்கும். எல்லோரும் நம்ம சுபவிரயத்தை வந்து நீங்கள் எப்படி இது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வீடு வாங்குறது, நகை வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி மாற்றலாம். பிள்ளைகளுக்கு படிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். பிறந்த குழந்தையிலேருந்து கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்க அந்த 90-100 வயசுக்காரங்க இருக்கும்போது சனி பகவான் எல்லாருக்கும் ஒரே பலன் தான் கொடுப்பாரு. நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். குழந்தைங்க பிறந்து 12 இயர்ஸ் வரைக்கும் அந்த சனியோட தாக்கம் பெற்றவங்க தாய் தகப்பனை தான் போய் சேரும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிக்காது. அப்போ விரயசனி காலகட்டத்தில் என்ன நடக்கணுங்கன்னா நிறைய செலவுகள் வரும். அந்த செலவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு இல்லையா. அந்த 2ஆம் இடத்த சனி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் 6ஆம் இடத்த சனி பார்க்குறாரு மேசராசிக்கு. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும், ருணரோக சத்துருஸ்தானத்தில் வரப்போ அதை சொன்னாலே அசுப செலவு வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த வந்தால் நீங்கள் நல்ல விதமாக அந்த செலவை எடுத்துக்கிட்டு உடம்பு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததை வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 9ஆம் இடங்கிறது நம்மளோட தாய் தகப்பன் முன்னோர்கள் போன கடவுள்களால் கொடுக்கப்படுற செலவு. அதனால் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, பெற்றவங்க யாராவது நம்மளோட வயசில் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு வந்தால் தாராளமாக தயங்காமல் செஞ்சுக்கோங்க. அடுத்த ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலத்தத்தை பொறுத்தபடி சனி வந்து இப்போ 12ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு 11 லாபஸ்தானத்தில் சனி வராரு. லாபத்தில் சனி வரனால இவங்களுக்கு வந்து தன்னோட பெரியவங்க லாபம் வரும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். மேலே மூத்தோர்கள் தன்னோட சிஸ்டர்ஸு, எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டரு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட அறிவுரை கேட்குறது நல்லது. அவங்களோட மனஸ்தாபம் வர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சனி எப்பவுமே நின்ன இடத்த கெடுப்பார். சாரி மாற்றி சொல்லிட்டேன். குரு தான் நின்ன இடத்துக்கு எடுப்பார், பார்வையை இடத்து நல்லா செய்வார். ஆனால் சனி பகவான் வந்து நின்ன இடத்துக்கு வந்து நல்லா செஞ்சுட்டு பார்வையில் தான் கெடுப்பாருன்னு சொல்லி இதில் தான் ஜாதக உண்மை. அப்படிங்கிறப்ப 11ஆம் இடத்துல அவர் நின்று லாபத்தை கொடுப்பார். மூத்த சகோதரங்கள் வழி இருக்க மனக்கசப்பு இதெல்லாம் தீரும். அவங்களோட பேச்சை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூறும். யாருக்காவது 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தன்னோட ராசியை பார்க்குறதுனால தாங்கிற மமதை மட்டும் மனசில் ஏற்றிக்காதீங்க. தன்னை மிஞ்சி யாரும் இல்லைங்கிற எண்ணம் வேண்டாம். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறோன்னா பிள்ளைங்க வழியில் வந்து சுப செலவு வரலாம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்து இந்த கல்யாண வயசில் இருக்க பிள்ளைங்க, படிப்பு வசதியில் இருக்கவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு அதிகம். அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ல் சனி வராரு. 10ஆம் இடத்துல சனி வந்தால் ஜாதக பள்ளினா 10ல் வந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. பதவி போனாலும் வேறு, அதாவது இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட வேலையில் ஜாபில் வந்து மாற்றம் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க. வேறு வேலை தேடுறதா இருந்தாலும் வேலையை மாற்றம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தை இருக்கிறதுலே பதவி இருந்து ஒர்க் ப்ரெஷர், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், 10ல் சனி வரும்போது அதிகமான வேலை ஜாஸ்தியாகும், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அது வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண் பெண் எல்லாருக்கும், படிக்கிற குழந்தைங்கள் கூட அந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சரி நம்மளை நல்லா வச்சுப்பார்.
அடுத்து 12ஆம் இடத்தை சனி பார்க்கறனால இவங்களுக்கும் விரைய செலவு வரும். இந்த நேரம் விரைய செலவு எப்படி வரும்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களாக இருக்கும், டூர் எங்கெங்கே போகணுன்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், யார் யாரையோ மீட் பண்ண நினைப்போம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல சனி பார்க்கறனால சுகஸ்தானத்தை சனி பார்க்கறனால தாயோட உடல் எழுத கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் சொத்து கித்து வாங்குகிற விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி டாக்குமெண்டேஷனும் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. அடுத்த ராசி கடகராசி. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சனி 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் சனி வர்றாரு. பாக்கியங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுள்களால் கொடுக்கப்படுறது. நீங்கள் சொல்லுவாங்க என்ன பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, கடவுள் வந்து இந்த தரம் அவங்க கடகராசிக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அதை அள்ளி கொடுப்பாரு, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல சனி வரும்போது பெரியவங்க யார் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்லேயும் பாதி முக்கியமாக ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சனி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, புது தொடக்கம். இவங்களுக்குமே யாருக்கும் 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை அந்த ராசியில் வீட்டில் ஒரு குழந்தை அந்த அப்பாவுக்கு 2வது திருமணம் பண்ணுறதுனால இந்த இடத்துல இந்த டைமில் அது நடக்கும். இப்போ லாபஸ்தானத்தில் வரனால செய்கிற தொழிலில் வந்து லாபம் கண்டிப்பாக வரும். இதனால் வரைக்கும் தோல்வியில் லாஸில் நட்டத்தில் போயிட்டுருக்க தொழில் கூட இந்த டைமில் வந்து இந்த காலகட்டத்தில் லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து இத்தனை போன 8ல் சனி இருக்க வரைக்கும் கடகராசிக்காரங்க எவ்வளோ மன வருத்தத்துலேயும் வேதனையில் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி தான் ரொம்ப முக்கியம். நான் எந்த முயற்சி செய்யாமல் எனக்கெல்லாம் நடக்கணும், நடக்கவே நடக்காது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ 3ஆம் இடத்துல சனி வர்றதுனால 3ஆம் இடத்த சனி பார்க்குறதுனால நீங்கள் என்ன விஷயங்களில் முயற்சி எடுக்கிறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறது. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய எதிரிங்கெல்லாம் இந்த டைமில் போய் இல்லாமல் போயிடுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கவங்களோ அவங்களாவே விலகிடுவாங்க. இதுதான் கடகராசிக்கு இந்த தடவை ஒரு ப்ளஸ் பாயிண்ட். புது எதிரிகள் யாருமே உருவாக மாட்டாங்க. சனி பார்க்கும்போது அந்த இடம் வந்து புண்ணியப்பட்டுரும். சனி பார்க்கும்போது அந்த இடம் வந்து நாஸ்டி ஆயிரும். அந்த இடத்த வந்து அவர் என்ன பண்ணிடுவார், டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அப்போ உங்களுக்கு எதிரி ஸ்தானத்தை பார்க்கும்போது எதிரிகள் இல்லாமல் ஆயிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஆரம்பமாகுது. சிம்மராசிக்கு வந்து எல்லாரும் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க, ஆனால் பயப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல சனி நின்னாலும் சனி சில மன வருத்தங்களை வேதனைகளை கொடுக்க தான் செய்வார், இல்லை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் பார்க்குற இடங்கள் நல்ல இடங்களாக இருக்குது. 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் இம்ப்ரூவ் ஆகும். 10ஆம் இடத்தை பார்க்கறனால வேலைப்பளு அதிகமாகும். நீங்கள் வந்து வீட்டில் சுபமாக ஒரு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு ஏதாவது அடுத்த படிப்புக்கு உதவுறது, இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு அதிகமாகும். ஆனால் 8ஆம் இடத்துல சனி இருக்கப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியும்னு தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும். இவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து கோளறு பதிகத்தை படிங்க, அப்படி இல்லைன்னா சுந்தரகாண்டம் கேளுங்க. அதுவும் முடியாது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க நவகிரக கோயிலுக்கு போய் சனிக்கிழமையில் 8 எல் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு விளக்கு கருப்பு திணியில் அங்கே கோயிலில் விற்கும் இல்லைங்களா, அதை வாங்கி ஏற்றிட்டு வாங்க. உங்கள் மன கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்னா 2.5 வருஷமும் போக முடியுமான்னு தெரியாது. உங்களால் முடிஞ்ச காலகட்டத்தில் அதை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு ட்ரெஸ்ஸு போடாதீங்க. அஷ்டமத்து சனி நடக்கிறப்ப நம்ம கருப்பு நிற ட்ரெஸ்ஸையும் நீல நிற ட்ரெஸ்ஸையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் என்ன செய்வீங்கன்னா, நம்ம யாரையுமே துச்சமாக நினச்சி வார்த்தையை விடாதீங்க. நம்ம தான் பெரியவங்க, அவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளுங்கன்னு சொல்லி வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கறனால பிள்ளைங்க விஷயத்தில் மன கஷ்டம் வரலாம். அதே சமயத்தில் பிள்ளைங்க விஷயத்தில் நல்லதும் நடக்கும். நான் சொன்னீங்களா சனிக்கு 2 குணம் இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லதும் நடக்கும். ஆனால் அந்த நல்லதை அனுபவிக்க முடியாத மன வருத்தமும் வரும். இது வந்து இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு இந்த கஷ்டமாக கால சனியை கடந்து போயிருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப கஷ்டம் தான் எல்லாருக்கும், ஆனால் இது ஈஸியாக கடந்துடலாம். கடவுள் தெய்வ வழிபாடுனால அதை கடந்துடலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு வந்து சனி சமசப்தமாக 7ஆம் இடத்துல வராரு. அதாவது 7ஆம் இடங்கிறது உங்களுக்கு வெளிஜன தொடர்பை சொல்கிற ஒரு இடம். இந்த இடத்துல சனி வரும்போது என்னென்னா புது நண்பர்கள், புது விதமான ஆட்கள், புது தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி முயற்சியெல்லாம் வரும். அதில் கொஞ்சம் அது எடுத்தேன் கவித்தேன்னு செய்யாமல் கொஞ்சம் நிதானித்து ஆராய்ஞ்சு அது கரெக்டு தானா, சரியானவங்க தானான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்புறம் 9ஆம் இடத்தை சனி பார்க்கறனால நம்ம வீட்டில் தந்தை அப்பா வழி சொத்து, அப்பா வழியில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். 7 சனி வரும்போது பிதராஜித சொத்துக்கெலாம் ஒரு முடிவு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்களும் என்ன பண்ணணும்னா, தன்னை மிஞ்சின எவனும் இல்லைங்கிற கர்வம் வேண்டாம். எப்பயுமே அந்த தன்னை மிஞ்சின ஒருத்தர் இருக்கான்னு இல்லை நம்ம நினைக்கிறப்ப தான் நம்மளை மிஞ்சி நிறைய பேர் புதுசாக வருவாங்க. அதனால் தான் பெரியவங்கன்ற நினைப்பை மட்டும் விட்டு ஒழிச்சிங்கன்னா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை தாய்ஸ்தானத்தை பார்க்கறனால சுகஸ்தானத்தை பார்க்கறனால அதில் சில அசௌகரியங்கள் வரும். அந்த அசௌகரியங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலா ராசி. துலா ராசிக்கு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க 6ல் சனி வரப்போ அவங்கன்னு உண்மை தான். ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில் வந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் வந்து நிற்கிறனால உங்களோட யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லையாக இருந்தவங்க அவங்க வந்து உங்களை இப்போ விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, உங்கள் மனசுக்கு உங்களுக்கு நல்லது செய்யாதவங்கெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் அது கண் கூட அந்த 2 வருஷம் முடியும் போது நீங்கள் பார்க்கலாம், விலகி போயிடுவாங்க. ஆனால் 8ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆஸ்பத்திரி செலவு வரும். சில பேருக்கு சின்ன சின்ன ஆப்ரேஷன் வரலாம், ஏதோ ஒரு உடம்புல கட்டி வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக ஆஸ்பத்திரி செலவு வரும். அதை மட்டும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் சனி பகவான் 12ஆம் இடத்த விரயத்தை பார்க்கறதுனால நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்காக பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்காக கூட அதிகமாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பயணங்கள் அதிகமாகும். தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சிந்தனை ஜாஸ்தியாகும். ஆனால் ரொம்ப நல்ல காலகட்டம். 6ஆம் இடம் வந்து வெற்றி ஜெயஸ்தானங்கிறனால நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்தீங்கன்னா 4 நாள் கழித்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சனி வந்து மந்தன் இல்லையா, நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம நினச்ச வெற்றியை கொடுக்க மாட்டார். நம்ம இன்றைக்கி வந்துடும் நினைப்போம், கன்ஃபார்ம் தெரிஞ்சு வெற்றி தான், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். இதுதான் சனியோட காரகத்துவம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துல வர்றாரு. 5ஆம் இடங்கிறது தன்னோட பூர்வ புண்ணியம். போன பேரில் நீங்கள் என்னென்ன புண்ணியம் பாவம் பண்ணோம் நமக்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம பூர்வ புண்ணியத்துக்கு வரும்போது குழந்தைங்க விஷயத்தில் 5ஆம் இடத்தோட தொடர்புட புத்திரஸ்தானம். பிள்ளைங்க உள்ள 2 விஷயம் கன்ஃபார்மாக பிள்ளைங்க இருக்க அத்தனை பேரும் நீங்கள் அனுபவிப்பீங்க. தெரிஞ்சுட்டு நிஜமாக அடுத்துவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல சந்தோஷமான அனுகூலமான செய்திகள் நிறையா கேள்விப்படுவீங்க, நிறையா தெரிஞ்சுப்பீங்க, நிறையா வரும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த 2 வருஷத்தில் ஒரு வாட்டி பிள்ளைங்களால் மன வருத்தத்தையும் சந்திப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறது. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னென்னா கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட ஒத்து போயிருங்க. 2வது வெளி ஜனத்தோட புது விதமான ஆளுகிட்ட பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகுங்க. அடுத்து வந்து அது வந்து 11ஆம் இடத்தை பறிக்கிறார். 11ஆம் இடத்தை பார்த்தாலே இவங்களுக்கும் 2வது திருமணம் பண்ணுறவங்க யாரும் இருந்தாங்கன்னா ஈஸியாக 2வது திருமணம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மூத்தோர் வழி சொத்துக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல வர்றார். அர்த்தாஷ்டம சனி. அதை சொல்லுவாங்க 4ல் சனி வந்தால் நாய்ப்படாத படுன்னு. அது வந்து கொஞ்சம் உண்மை தான், ஆனால் ஃபுல்லாலாம் நினச்சி பயந்துக்காதீங்க. இவங்களுக்கு என்ன ஆகுனா புதுதாக தொழில் செய்கிற ஆசை ரொம்ப வரும். தான் வந்து புது தொழிலை செய்யணும்னு ஆசைப்பட்டு இறங்குவாங்க. கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 4ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு ஜெயிக்க முடியுதோ இல்லையோ தெரியாது. 5ல் வர வரைக்கும் அந்த தொழில் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஆனால் புது தொழில் எண்ணம் நிறையா வரும். 4ஆம் இடத்துல வர்றப்ப சின்ன சின்ன உடலில் அசௌகரியங்கள் வரும், தாய்க்கு சில கஷ்டங்கள் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 4ஆவது இடத்துல சனி வரும்போது நம்ம வந்து நம்மளோட பொருளாதார நிலையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்திருந்தா கூட 4ல் சனி வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏது இருக்குது, நம்மளால் என்ன முடியும், நம்மளோட செல்ஃப் திறமை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. சுகஸ்தானம் உங்களோட வித்தை, கல்வி, வேள்வி எல்லாமே வந்து வெளிக்கொணர ட்ரை பண்ணுவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல வருது. 6ஆம் இடத்தை பார்க்குற உங்களுக்கு எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க. எதிரியும் நண்பன் ஆவான். தனுசு ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த டைமில் வந்து உங்களுடைய எதிரியும் நண்பன் ஆவான். அவர் வந்து அப்புறம் எதை பார்க்குறோம்னே 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவங்களுக்கும் 10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தொழிலில் மாற்றம் வரும், செய்கிற வேலையில் மாற்றம் வரும், இப்போ தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் மாற்றம், வேலை மாற்றம்லாம் வந்தால் ஏற்றுக்கோங்க. வேலையில் அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. இது வந்து டெம்பரவரி தான், கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படின்ட்டு. இதனால் உங்களுக்கு கிரெடிட் 5ல் சனி வரும்போது நல்லது நடக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு சனி 3ஆம் இடத்துல வர்றாரு. 3ஆம் இடம் உங்களுக்கு தெரியும், புகழ், கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்பாடா 7ரை சனி முடிஞ்சிச்சுங்கிற நிம்மதியானது இருக்கும். ஆனால் 3ஆம் இடத்துல சனி வந்தப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து இவங்க தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இந்த 7 வருஷம் அப்பா எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம், எவ்வளோ நல்லது செஞ்சுட்டோம் சொல்லி இவங்களோட புகழ் பரவும். 3ஆம் இடமே புகழ், கீர்த்தி ஸ்தானம். இப்போ மகர ராசிக்காரங்களை யாரெல்லாம் பாரு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொன்னாங்களோ அவங்களும் அப்பா அவன் வேறு ஜெயிச்சு வந்துட்டான் அப்படின்னு உங்களுக்கு புகழ் பரவுற காலகட்டம். நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக மாறுதட்டி சொல்கிற காலகட்டம் இது. அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல பாசிட்டிவான கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும். 1-2 நெகட்டிவ் விஷயங்களும் பிள்ளைங்க விஷயத்தில் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களும் இந்த டைமில் குழந்தை உண்டாகும், குழந்தை பிறக்கும். ட்ரீட்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, எப்படி ட்ரை பண்ணாலும் சரி, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறனால தகப்பன் வழியில் சொத்துலாம் யாருக்கு வரணுமோ அந்த கோர்ட்டு கேஸு தீர்ப்புலாம் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரும்.
சரிங்களா. அடுத்து 11வது ராசி கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க சனி விலகி 2ஆம் இடம்ங்கிற வாக்குஸ்தானத்தில் போயிருக்காரு. அதனால் இவங்களுக்கு வந்து இத்தனை நாளாக ஜென்மத்தில் சனி இருக்கப்போ தலையில் குறு நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். இனி அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. வாக்குஸ்தானத்தில் இருக்கனால ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு சரின்னு தெரியும், ஆனால் மற்ற கேட்குறவங்களுக்கு வந்து என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. இந்த இடத்துக்கு வந்து பாத சரின்னு பேர். அதனால் இப்போயும் நிற்காமல் சொல்லுவாங்கள்ல, காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறேன்னு, அந்த ஒரு காலகட்டம் தான் இருக்கும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல ஞாபகம் மருதி நிறையா வரும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எதை எங்கே வச்சோன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறுவீங்க. அது வந்து இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து கும்பராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால தாய் ஸ்தான சுகம் இருக்கும். நிறைய வந்து வெளிநாட்டு தொடர்பெல்லாம் இப்போ இந்த டைமில் ஏற்படும். கும்பராசிக்காரவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியம் பணம் இதெல்லாம் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஏன் வெளிநாட்டுனா 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடம் வந்து அந்நிய பணம். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு அந்நியர்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக கும்பராசிக்காரவங்களுக்கு நிறைய பணம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த ராசியாக மீனராசி. மீனராசிக்குள்ளே தான் தன்னோட ராசிக்குள்ளே தான் இவங்க சனி பகவானை வரவேற்றுருக்குறாங்க. சனி பகவான் வந்து நீங்கள் நினச்சி பயப்படாதீங்க. உங்களுக்கு சனி பகவான் வந்து ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பார். டீச்சர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை தப்பு செஞ்சால் தண்டிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் செய்கிற தப்புன்னு. இதுனா வரைக்கும் நீங்கள் இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கூட தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் சனி வரும்போது தான் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதில் வந்து உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், இவங்களெல்லாம் நம்ம மலை மாதிரி நம்பி இருந்தோமா, இவங்களையா நம்ம எல்லாம் இத்தனால இது வேண்டாதவங்கன்னு நினச்சி ஒதுக்கி வச்சோம், இவங்க இவ்வளோ நல்லவங்களான்னு சொல்லிட்டு கடவுள் வந்து உங்களுக்கு சனிய பகவான் உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் வந்து அவரை ஒரு நல்ல குருவாக டீச்சராக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாதிரி நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவங்க இன்னொரு அந்த கிரகமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அவர் ஆசிரியர் வந்து சொல்லி தருவார். ஆனால் 7.5 சனி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, அதிகமாக அவர் கோல்டுங்கிறனால நிறைய அடிக்கடி சளி பிடிக்கும், சளி தொந்தரவு இருக்கும். உடம்புல அடிக்கடி இந்த சுளுக்கு பிடிச்சிக்கிச்சும்பாங்க இல்லைங்களா, அங்கங்கே ஏதாவது பிடிச்சிக்கிறோம், கை கால் முதுகில் பிடிச்சிக்கிறோம். அதை மட்டும் சின்னதாக வந்துட்டு அப்போ போயிடும். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு சும்மா போயிட்டு வர மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் நிறைய கைவைத்தியெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஆனால் பயப்படுறதுக்கு எதுவும் நடக்காது ஜென்ம சனி இருக்கிறப்ப. இதில் அஷ்டமத்து சனியில் இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு வேணால் கூட உறவுகளை பிரிகிற பாக்கியம் இருக்குது. பிரியறனா நல்ல விதமாகவும் பிரியலாம், கெட்ட விதமாகவும் பிரியலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மீனராசிக்கு அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு இது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாரையும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த காலகட்டத்தில். அடுத்து 3ஆம் இடத்தை சனி பார்க்குறனால இளைய சகோதரங்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள் வேண்டாம். புது முயற்சிகள் ஜெயிக்கும். இந்த ஜென்ம சனி இருக்கப்போ நீங்கள் நிறைய முயற்சிகள் புதுசாக எடுத்திங்கன்னா அதெல்லாம் ஜெயமாகும். 7ஆம் இடத்தை பார்க்குற இடத்துல 7ஆம் இடமையும் கணவன் மணி உறவில் கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். வாயில் தேவையில்லாத வார்த்தைங்களை விடாதீங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் சனி இருக்கப்போ தலைமையில் உட்காந்த மாதிரி சனிங்கிறத ஒரு மாயை திரைமறை நம்ம கண்ணை மறைச்சி நம்மளை வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வைக்கும். அதனால் 7ஆம் இடம் வெளிஞ்சர தொடர்பு, நீங்கள் வந்து ட்ராவலர் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, வெளி உலகத்தோட தொடர்புக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக யாரையும் நம்பாதீங்க. முக்கியமாக 7.5 சனி காலத்தில் ஏதோ ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே அதை மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த போலீஸ் கேஸ் ஆகிறது, பொருள் தொலைஞ்சு போகிறது, திருடர் வந்து திருடிட்டு போகிறது, இந்த மாதிரி சில நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். அதுக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கோளறு பதிக்கும் இதெல்லாம் கேளுங்க. மீனராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வேலையும் பலவும் ஜாஸ்தியாகும், கர்மாவை கழியும். உங்கள் யாரெல்லாம் கர்ம பலன் அனுபவிக்கிறவங்களோ அந்த கர்மாலாம் கழிகிற காலகட்டம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்புவோம். ஓம் நம சிவாயா. இந்த பதிவு வந்து உங்களுக்காக இந்த இதை கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் தவறு இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்க.